ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கொடுத்து விடலாம். 1 வீக் வரையும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் அளவுகள் கூட எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்லையே மித பொருட்களையும் நம்ம அளவாக எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையை இப்போ பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க. பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துட்டு இது கூடவே மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. அது எந்த பிராண்டு மில்க் பவுடர்னாலும் பரவாயில்ல. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாங்க. பாதாம் 7 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கேஷ்யூ நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. 6 அளவுக்கு எடுத்திருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்த எல்லா பொருளையும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இது கூடவே பால் வந்து சேர்த்துக்கணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மொத்தமாக சேர்த்துட வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய், நம்ம கேஷ்யூ நட்ஸ், பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கறனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொட்டுக்கடலை ஸ்வீட். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நெய்யெல்லாம் நல்லா பொட்டுக்கடலை மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருந்தேங்க. அதில் 1/4 டம்ளர் பால் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ மீதம் இருக்க பாலை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இனி அது தேவையில்லை. ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி முந்திரி பருப்பையும் பாதாமையும் நல்லா வந்து துருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த பொட்டுக்கடலை உருண்டை செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் பொட்டுக்கடலை மாவை இந்த மாதிரி எல்லா பக்கம் சமப்படுத்தி வச்சுட்டேங்க. இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு நம்ம தலைகீழாக தட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி விடும்போது நம்மளுக்கு டக்குன்னு நமக்கு கீழே நல்லா ஒரே சமமாக விழுந்துடும். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி இனி நம்ம பீஸ் போட்டுடலாங்க. கத்தியில் நல்லா கட் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதில் ஒரு பீஸ் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டான பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.